வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையிலும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க?
நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள், மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் நினைத்தவரை அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். அப்போது மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப குரூஷியலான ஒரு மந்தாக அமைய போது நம்ம பார்த்தோம்னா, மெயினாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பகை கிரகங்களோடு இணைகிறார். பொதுவாக நற்குணங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, பசங்க யாருன்னு பார்க்குறத விட பசங்களுடைய நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம பையனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வாங்க. அவன் என்ன பண்ணுறான், என்ன வேலை செய்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நண்பர்கள் அமைவது, சேர்க்கை அமைவது ரொம்ப முக்கியம். அதே போல் மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 7.5 சனியில் கடைசி பாதத்தில் இருக்கிறீங்க. மேக்சிமம் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி கடந்து வந்து விட்டீர்கள். எத்தனையோ மகர ராசி என்பவர்கள் பலவிதமான கஷ்டங்கள்னு சொன்னால் ஏதோ சாதாரணமானதில்லை. பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் கடந்து வந்துட்டாங்க. இன்னும் நிறைய மகர ராசி நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்கள், நல்ல உச்சத்தில் இருந்த தொழிலதிபர்கள்லாம் கூட சூழ்நிலைகள் மாறி, கால சூழ்நிலைகள், செய்வினைகள், என்னென்னமோ காரணங்கள், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ஜாதகம் தான். அப்போ உயர்ந்த நிலையில் இருந்த மகர ராசி அன்பர்கள் கூட கடுமையான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சில மகர ராசி அன்பர்கள் அந்த கஷ்டங்களை விட்டு விலகி நல்ல முறையில் படிப்படியாக இப்போ கொஞ்சம் உயர்ந்து வர்றது சந்தோஷத்தை தரக்கூடியதாக, ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது. அப்போ இந்த மார்ச் மாதம் பார்ப்போமேயானால், மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு சனி பகவான் ராசிக்கு 2ஆவது வீட்டில் இருக்கார். அங்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2 பேரோட இணைகிறார். யாராருன்னா, ஒன்று செவ்வாய், இன்னொன்று சுக்கிரன். இந்த 2 பேருமே அவருக்கு ஆகாதவங்க, 2 பேருமே அவர்களுக்கு பிடிக்காதவர்கள், பகைவர்களாக அமைந்து விடுகிறார்கள். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு விதமான யுத்தம். என்ன மாதிரி யுத்தம்னாக்கா, கடுமையாக உழைப்பீங்க, உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது. அதான் விஷயம். அடிமையாக இருக்க வேண்டும், யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலே அவங்க சுய தொழில் செய்வதை விட இன்னொருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்வது தான் அவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். கட்டுப்பட்ட வாழ்க்கை அப்படி கூட நம்ம சொல்லலாம். அங்கே கூட சுக்கிரனும் சேர்கின்ற பொழுது எப்பேற்பட்ட செல்வ செழிப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசி என்பவர்களே, ராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 8 கூடியவன் 3லே ராகுவோடு இணைகிறார், 9ல் கேது. அப்போ மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் மெயினாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ, பூர்வ புண்ணியாதிபதி ஆகட்டும் அல்லது 9ஆம் அதிபதி ஆகட்டும், இவங்களோட சப்போர்ட்லாம் இந்த மாதம் கொஞ்சம் ட்ரபுளான விஷயமாக அமைகிறது. அப்போ என்ன செய்யணும்? அங்கே சூரியன் ராகு தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலே
மகர ராசி என்பர்களே, குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அல்லது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மெயினாக சொல்லணும்னாக்கா அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், நல்ல ஒரு எஸ்டிஓ அல்லது ஏஇ, அது செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர், சேர்மன், இதெல்லாம் நிறைய உயர்ந்த பொறுப்புகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த மாதிரி உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக உங்களை பற்றின தவறான தகவல்களை தெரிவிக்கிற வாய்ப்புகள் உண்டு. அவங்க தான் உங்களுக்கு எதிரி. அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை செய்கிற இடத்துல வேலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை வாய்ப்புகள் ரொம்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் மகர ராசி என்பர்களே, தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் தொழிலுமே கூட ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய தொழில்காரகன் மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் 2வது வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஆனால் சனியோடு சேர்ந்துருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். அந்த 7.5 சனி இல்லைன்னா நம்ம அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. இதே 10 கூடியவன் 2ல் இருக்கிற தொழில் சிறப்பாக இருக்கும், தனம் அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போவும் 10ஆம் அதிபதி இந்த கர்மஸ்தான அதிபதி அல்லது தொழில் ஸ்தான அதிபதி 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதால நிச்சயமாக தனவரவு பணவரவு இருக்கும். பணங்காசுகள் வந்து சேரும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பணங்காசு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இது நீங்கள் தாராளமாக அழுத்தமாக சொல்லலாம். கஷ்டங்கள் இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே தவிர மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் அதை ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. வருமானம் அதிகரிக்கும், வருமானம் இருக்கும். நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே பிரச்சனை இருக்கும். அதனால் அந்த இடத்துல கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? வருமானம் இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலெலாம் நல்லா முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த நல்லபடியாக போயிடும். ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க வேலையாட்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும். அதே போல் பணங்காசு கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு கடைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு கடையில் வந்து முதலீடு பண்ணுறீங்க, அந்த இடத்திலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அல்லது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, வாடகைக்கு விடணும், வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அங்கே ஏதாவது ட்ரபிள் வராமல் பார்த்துக்கணும். அல்லது வாடகைக்கு விட்டுறீங்க, இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுறான், அந்த பிரச்சனையெல்லாம் வழக்கு வம்பாக மாறிடுச்சு, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து வெளிவருவதற்கான காலம். அப்போ கலகம் பிறந்தால் வெளிப்பிறக்கும் என்பதைப் போல மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு, ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபேவரபுளாக நன்மை நடக்கப் போகுது. கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்கள். ஏன்னா இது இவ்வளோ நமக்கு பிரச்சனை நடந்திருக்கு, இன்னும் நமக்கு ஒரு பிரச்சனையாக, அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு கடைசி பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதுதான் பெரியவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கலகம் பிறந்தால் தான் எதுக்கும் ஒரு வழி தீர்வு கிடைக்கும். அப்போ குற்றம்னு ஒன்று இருந்தால், தோஷம்னு ஒன்று இருந்தால், நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது. அதே போல் தான் அந்த தோஷ நிவர்த்திக்கான காலமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ உங்கள் தொழில் செய்கிற இடத்துல அல்லது உங்கள் கம்பெனியில், உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே மூவ் ஆகவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அரசியல் நண்பர்களே,
நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகத்தான் அமையப்போகுது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். மக்களிடத்தில், சொசைட்டியில், சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களிலுமே அரசியல் தலைவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் கவர்மெண்ட்டும், அரசாங்கமும், அரசு அதிகாரிகளுமே கூட, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதே போல் தனியார் வேலை செய்யக்கூடியவர்கள், தனியாரில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கூட மிகவும் வேலையில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இடமாற்றம் வர்றது, வேலை மாற்றம் வருவது, அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே ரொம்ப 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 முக்கியம். ஃபேமிலியில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானதாக அமையும். குறிப்பாக கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள், மாமனார் மாமியார் நாத்தனார், அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து, சித்திரை பிறக்கிறவர்களும் இந்த ராகு சூரியன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்க, சனி சுக்கிரன் சேர்க்க, இதெல்லாம் கொஞ்சம் சித்திரை மாதம் வரலும் ஒரு 45 நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், சித்திரை பிறந்துருச்சுனாக்கா. அதனால் குடும்ப பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையை கையாளணும். அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருப்பது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காருக்காக வாழ்ந்துட்டு போங்களேன். என்ன கெட்டு போயிட போகுது? வீட்டுக்காரர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் தான் சொல்ல சரிங்க பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. இல்லை அது அப்படி இல்லை, இது இப்படி நம்ம போய் நிற்கும்போது தான் பிரச்சனை அங்கே ஏற்படுது. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகையினால் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே ஃபேமிலி சப்ஜெக்டில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, ஒரு வம்பு வழக்கு போகுது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது மாதிரி டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்குனாக்கா நிச்சயமாக அது கூட ஒரு நல்ல தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மனசில் தேவையில்லாத பயங்கள் இருக்குமேயானால், மனசில் தேவையில்லாத பயம், ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது எதனா ஒரு ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம். அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நம்ம மனசு ஃபீல் பண்ணுறது ரொம்ப ஒரு ஃபியர்னஸாக இருக்கும். அந்த மாதிரி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், குடும்ப வளர்ச்சி தடைபடலாம், அது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம். இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்னன்னு தெரியும், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது கிளியர் ஆகணும். நீங்கள் எல்லாம் ஓகே தான் சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகுது, பட் எனக்கு அந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது, நான் இதை எப்படி கிளியர் பண்ணுறது, இதிலேருந்து நான் எப்படி வெளியே வருவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கான தோஷ நிவர்த்தி எங்கே இருக்குது, என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அப்போது கும்பராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்ம சனியில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான பீரியட். இப்போ பிரயாணங்கள் அதிகரிக்கலாம், வெளிநாட்டு யோகங்கள் அமையலாம், வெளிநாடு செல்வதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான அந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு ஏற்படலாம். அல்லது ஆன்மீக டூர் போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆலய தரிசனம் பண்ணுவது, ஆலய பரிகாரங்கள் செய்வது, கைங்கரியம் செய்வது, கோவில் திருப்பணிகள் செய்கிறது, குலதெய்வம் சாமி கும்பிட்றது, இல்லைன்னா வீட்டிலேயே கூட இதான வழிபாடுகள் செய்வது, வீட்டில் கூட நிறைய மங்கள விசேஷங்கள் செய்வது, இந்த மாதிரியான ஒரு நல்ல சுச்சுவேஷன் இந்த மாதம் அமையும். குறிப்பாக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பார்களே ஆனால் வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அரசு அதிகாரிகள் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், அல்லது ஒரு போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் சொன்னால் ஒரு ஏஇ, எஸ்டிஓ, அல்லது அதுக்கு மேலே இஇ, அந்த மாதிரிலாம் அவங்க நல்ல சேர்மன், டைரக்டர், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி,
இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கான காலமாக இந்த காலம் அமைகிறது. மார்ச் மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. அப்போ இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் நிகழும். அதே சமயத்தில் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி அன்பர்களே. சரி, இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், 500 ரூபாய் இவர் லஞ்சம் வாங்கினார்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? வெறும் 500 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, இதுக்கெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க. நாங்கள் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் இதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? கிரக கோளாறு, ஜாதகம்தான் காரணம். அப்போ அந்த அரெஸ்ட்டுன்னு வருதுனாலே அங்கே சூரியன் ராகு கூட சனி சேரணும். அப்போ உங்கள் ஜாதக அமைப்பில் அந்த மாதிரி ஒரு அவயோக நேரம் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு, வீண் பழிகள் ஏற்படுவதற்கு, அல்லது நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அந்த ராகு, சூரியன், சனி இவங்க 3 பேரும் காரணமாக இருக்கணும். கூட ஜாதகன், அந்த குரு அல்லது லக்னம் அங்கே சம்மந்தப்படணும். அதை போல் கும்பராசி என்பவர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் அப்படி தான் அமையுது. நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி தான், தேவையில்லாத வீண்பழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தேவையில்லாத வீண்பழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. ஏன் தேவையில்லாத அப்படியே தள்ள கை வச்சுன்னு உட்காரக்கூடாது. தள்ளிருந்து கை எடுத்துடணும். அப்படியே அப்படி போய் தள்ள கை வச்சுன்னு உட்காந்துட முடியாது. பிரச்சனை வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது ஏன் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா, உங்கள் ராசிநாதன் சனி பகவானோடு, அது ஜென்ம சனி. இப்போ ராசிநாதன்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அவரை போய் நம்ம கொஞ்சம் முடியாது. இப்போ அவர் ஒத்துக்கவே மாட்டார். அப்போது கும்பராசி என்பர்களே, சனி பகவான் ராசியில், சனி பகவான் கூட வந்து செவ்வாய் யாருங்க உங்களுக்கு? செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உடையவர், முழு அசுபர். பொதுவாகவே உங்கள் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இது கூட என்ன பண்ணுறாருங்க? 3, 10 கூடியவன் அசுபராக உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் அசுபராக மாறிடுறார். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், ஏற்கனவே அவங்களும் நமக்கு வாய்க்கா தகராறு, இப்போ பொண்ணு தாளார் வேறுவா அப்படின்வார். அந்த கதையாக ஏற்கனவே செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அது போக பாவங்கள் அடிப்படையிலும் ஆகாது. அந்த செவ்வாய் சனியோடு ராசியில் அமர்கிறார். அதோடு மட்டுமல்ல, கூட சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடையவர். அவரும் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக அமைந்து விடுகிறார். அப்போ என்ன நடக்குங்க? ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டியது இருக்கும், ஒரு சத்காரியம், ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டியது இருக்கும், அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு நன்மையான ஒரு வேலை கிடைக்கிறதுன்னு வச்சுப்போமே. இந்த வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. அங்கே போய் பார்த்தா சுச்சுவேஷன் மாறி இருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், அங்கே அங்கே ஜாபில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ அன்பு நண்பர்களே, கும்பராசி என்பர்களே, மாறுபட்ட கால சூழ்நிலைகள் நிலவும். ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். என்னடா இது, நேற்று தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், விளக்கேற்றிட்டு வந்தோம், நேற்று தானே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம், நேற்று தானே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம், நேற்று தானே காலை உழுந்து கும்பிட்டு வந்தோம், குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோமே. இப்படி ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் ஒவ்வொரு விதமாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது நிச்சயமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 3, 10க்கும் 4, 9க்கும் உடைய கிரகங்கள் ஒன்றிணைகின்றன. அதுவும் உங்கள் பாவத்தில். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அமைகிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமைகிறார். இப்போ 2, 7 என்பது கண்டகஸ்தானம். அப்போ கும்ப ராசி என்பர்களே, வண்டி வாகனங்கள் வெளியில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனம் எதுவானாலும், 2 வீலராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வண்டியில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு விபத்து நடந்திருக்கு, அது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, நிச்சயமாக நீங்களாம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக செட் ஆகிட்டு திரும்பி அதை ரீஜாயின் பண்ணுறதுக்கோ, இல்லை ஜாபில் போய் சேருவதற்கோ, அல்லது திரும்ப எழுந்து கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைகள் இருக்குமே ஆனால்
அல்லது விபத்து சம்பந்தப்பட்ட மாதிரி பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன்ஸ் எது நடந்திருக்குமே ஆனால் பாதிக்கப்பட்ட கும்பராசி என்பர்கள் நல்லா தேறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன பயம், சம்பந்தமே இல்லாமல் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு மனசில் தேவையில்லாத மன பயம் இருக்கும். இந்த மன பயத்தை பொறுத்தவரையில் கிரக கோளாறு, ராகு, சனி ராகு தொடர்பு, பொதுவாக 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலே கும்பராசி என்பர்களே அது தேவையில்லாத மனசில் குழப்பம், ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். தேவையில்லாத மன பயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது நடக்குதோ இல்லையோ, நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதே போல் தான் சில குற்றங்கள், சில தோஷங்கள், சில சண்டை சச்சரவுகள், சம்பந்தம் இல்லாத சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னுடைய உயர் அதிகாரி என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு. அப்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே போல் அரசியல் தலைவர்கள், இந்த கும்பராசியை பொறுத்தவரை அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறார். இப்போ தான் டிசைட் ஆகும் அவங்களுடைய ஃப்யூச்சரு. அரசியல் நண்பர்களே, உங்களுடைய எதிர்காலம் இங்கே தான் இந்த மார்ச் மாதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கும்பராசியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் நமக்கு நேரடியாகவே பழக்கம் உண்டு. எத்தனையோ அரசியல் நண்பர்கள், தொழிலதிபர்கள் நம்மளுடைய அன்னை வாராகி இடத்திலே வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதம், அவங்க ஜெயிச்சிருக்கு வரும்போது பிரச்சனையோடு வருவாங்க, பெரிய பிரச்சனையோடு வருவாங்க. அப்புறம் அந்த அம்பாளுக்குரிய பூஜைகளை செய்து அம்பாள் வந்து நிச்சயமாக அவங்கள கை தூக்கி விட்டுருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நண்பர்களாக இருப்பது உண்டு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கு கும்பராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுதான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்குமா, சாமி எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் ஜெயிப்பேனா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அப்போ கும்பராசி என்பர்களே நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அதே போல் அரசியல் நெருக்கடிகள், அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அரசியலில் தேவையில்லாத வீண்பிழிகள், அவமானங்கள், தலைகுனிவுகள், அவச்சொல்கள், சோஷியல் மீடியா அந்த மாதிரி இடங்களில் வந்து தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுவது, அதே போல் தேவையில்லாத சிறை தண்டனைகள். கும்பராசிக்கு நம்ம அதை சொல்லணும். அரசியல் இல்லை, அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஃபெமிலியாரிட்டி மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போது தேவையில்லாத வீண்பழி, கும்பராசி என்பவர்களை தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக பதவி போட்டிகள். அது எனக்கு தானே தரணும், அந்த போஸ்டிங் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால் வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். அதே போல் கும்பராசி என்பவர்களை இன்னும் சொல்ல வேண்டும்னா 8ஆம் பாவம், 8 இந்த ராகுவோடு இணைகிறார். உங்களுக்கு 8ஆம் பாவம் யாருங்க? புதன். 5க்கும் 8க்கும் உடைய அந்த புதன் பகவான் அவரும் எங்கே போய் ஜாயின் பண்ணுறாருன்னா ராகுவோடு இணைகிறார். அப்போ அந்த புதன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக தேவையில்லாத பல சிக்கல், மறைமுகமான வேலையெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போய் தரன்னு இழுத்து போய் உட்கார வச்சிரும். அப்போ நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறை அட்வைஸ் கேட்டு செய்கிறது சிறப்பு. சாமி என்னது செய்யலாமா, சாமி என்னது ஸ்டார்ட் பண்ணலாமா, சாமி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட் உண்மைதானா, நம்ம உள்ளே போகலாமா. அப்போ எதையும் ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதே போல் 8ஆம் பாவம்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுங்க, 8 புதன் நீச்சம் அடைகிறார், ராகுவோட சேர்கிறார். நீச்சமடைந்த புதன் என்ன பண்ணுங்க, கீழ்த்தரமான வேலைகளை செய்வார். அதுவும் ராகுவோட செய்யும்போது அதுதான் சொன்னேன், அந்த தொழில் போட்டி, தொழில் எதிரி, அவமானம், வீண்பழி, பழி வாங்கிறது,
அரசியல் நெருக்கடி, ஐடி ரைடு அல்லது சிறை தண்டனைகள், இதெல்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தர்மத்தை மீறிய செயல்களை எல்லாம் செய்ய வைப்பாங்க. அதே போல் செய்வினை கோளாறுகள், மெயினாக பிளாக் மேஜிக், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், டிப்ரெஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டு அங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கும்பராசி என்பவர்களை எதிலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை சாமி, இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ட்ரபுள் எனக்கு இருக்குது, இந்த மாதிரி ஜாபில் ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பில்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது சொசைட்டி சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது கவர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நான் இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களை, இதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சு அதுக்குரிய பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முறையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும், நிம்மதியான எதிர்காலம் அமையும் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அப்போது மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. நான் சொன்னேன் காம்பினேஷன்ஸ்லாம் சரியில்லை, அதாவது பிளானட்ஸுடைய காம்பினேஷன் சரியில்லை, கிரக அமைப்புகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பகை கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் காலப்புருஷனுக்கு லாபஸ்தானம், காலப்புருஷனுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் நிறைய கிரகங்கள் பிளானட்ஸ் பகை கிரகங்களாக ஒன்று கூடுது. அப்போது இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலான்னு சொன்னேன். அப்போ மீனராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, அவரோட 6ஆம் அதிபதி, நீங்கள் மீன ராசியானாலும் மீன லக்னமானாலும் உங்கள் ராசிநாதனோடு உங்கள் ராசியில் 6ஆம் அதிபதி ஒன்றிணைகிறார். யாருங்க? சூரியன் உள்ள வரார். அவர் 15 நாள் இருக்கிறார், அதெல்லாம் அங்கே காரணம் இல்லை. ஆனால் பொதுவாக சூரியன் ராகு தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன். இந்த சூரியன் ராகு ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுத்துரும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துரும், மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு குடியரசுத் தலைவராக கூட உட்கார வச்சிடும். இப்போ கூட நம்ம மாண்புமிகு அந்த ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் தான். எங்கேயோ கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை நம்முடைய நாட்டின் உயர்ந்த பதவி, அந்த பதவியில் கொண்டு போய் ஒருத்தரை உட்கார வைக்கிறதுனா அதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் தான் அர்த்தம். அப்போ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் அந்த சூரியன் ராகு கொடுப்பாங்க. அப்போ மீன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு சாதாரணமாக ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, டக்குன்னு அந்த கொண்டு போய் நல்ல போய் கல்லால் உட்கார அப்படின்லாம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சப்ளையர் பார்த்துட்டு அங்கே போய் சூப்பர்வைசர் பாடுறா அப்படின்லாம். ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீ இனிமேல் நாளில் சூப்பர்வைஸ் பாரா, நீங்கள் என்னென்னு கவனி கொஞ்சம் அப்படின்வாங்க. ப்ரொடக்ஷன் கவனிக்க சொல்லலாம், சூப்பர்வைஸ் பண்ண சொல்லலாம், குவாலிட்டி மேனேஜராக பண்ண சொல்லலாம். அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கிளர்க்காக இருக்கீங்க, உங்களை அப்படியே ஒரு ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜராக மாற்றலாம். அப்போ நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எதிர்பார்க்காத பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், எதிர்பார்க்காத அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொன்னேன், லாஸ்ட்டில் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு கூட மிகப்பெரிய கோபுரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் ப்ரைவேட் ஜாப்லேயும் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க, இப்போ ஒரு ஜிஎம்மாக இருக்கீங்க, அடுத்தது நான் ஒரு ப்ரமோஷன் வரணும் சார், எனக்கு ப்ரமோஷன் வருமா, அவங்களாம் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அப்போ நீங்களாம் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கலாம், நீங்களாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜையை பண்ணலாம். அப்போ எதிர்பார்க்காத வகையில் பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இந்த பதவின்னு சொல்லும்போது அது முதல்ல யாருக்கு பொருந்தோம்னா
அரசியலுக்கு தான் பொருந்தும். அந்த அரசியலுக்கு யார் காரகன்னா சூரியன், அவரும் அங்கே இருக்கார். அப்போ அரசியலை சார்ந்த மீன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நல்ல பதவிகள், நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒருவேளை இடமாற்றங்கள் கூட அமையும். எனக்கு இங்கே சரியாக அமையலை சார், எனக்கு இங்கே சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலைல கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். சாமி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்க சார், நீங்கள் இடம் மாறுனா இடம் மாறிக்கலாம், அதுக்கான கால நேரங்கள் வருது. அங்கே போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான தாராளமாக நீங்கள் மாறும். அப்போ இடமாற்றத்துக்கான காலம் வருது. அப்போ அரசியலை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள், நிறைய இடமாற்றங்கள், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, நிறைய ஜம்பிங், அரசியலாக நிறைய இடமாற்றங்கள் அமைய போகுது. போகிற இடங்களில் நல்லா சிறப்பாகவே இருக்கும். போகிற இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். பட் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் அங்கே காமிச்சே ஆகணும். நான் யார் அப்படிங்கிற உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டில் ஒரு கடை வச்சுருக்கலாம், உங்களை நம்பி ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம். குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். மனைவியை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது நீ பார்த்துக்கணும்னு விட்டு போகலாம். அந்த மனைவி என்ன பண்ணுங்க, நம்பிக்கையாக அந்த வேலையை செஞ்சு காமிக்கணும். பாருங்கள், நான் பொறுப்பாக இருந்தேன், நான் ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன், செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய செலவீனங்கள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே. ஏன் உங்களுக்கு செலவு வருது அப்படின்னு கேட்டாக்கா, 12ல் இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருங்க, 2க்கும் 9க்கும் உடையவன், முழு சுபராக வரக்கூடியவன். மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் முழு சுபராக வரக்கூடியவர் யாருங்க, செவ்வாய் பகவான். 2 9க்குடையவன், எல்லா செல்வத்துக்கும் எல்லா பாக்கியத்திற்கும் அதிபதி. அந்த 2 9க்குடைய செவ்வாய் 12ல் சனி பகவானோடு மறைகின்ற பொழுது கஞ்சத்தனம் பண்ணுவார், கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவார். அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட காசு வாங்க முடியாது. அது வீட்டுக்காரர் செலவு பண்ணி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவார். அப்போ அவங்கள்ட்ட காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வீண் விரயங்களை ஏற்படுத்துவார். அப்போ வீட்டில் குடும்பத்தில் நிறைய தேவையில்லாத வீட்டு வேலைகள் அமையலாம். வீட்டு ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், மோட்டர் ரிப்பேராக இருக்கலாம், போர் ரிப்பேராக இருக்கலாம், இபி ரிப்பேராக இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, உங்கள் தொகுதியை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அதுக்காக கொஞ்சம் வீண் விரயமாக இருக்கும். கீழே உள்ளக்குள்ள கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கீழே உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத வீண் விரயங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக கம்பெனியில் ஏதாவது ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடும், கம்பெனியில் ஏதாவது ஒரு இபி ஃபால்ட்டாக வரும், இல்லை ஒரு ஃபயராக இருக்கும், ஏதோ ஒரு சம்திங். அப்போ நீங்களாகவே ஒரு வீண் விரயத்தை செய்வீர்களே ஆனால், அப்போது கண்டிப்பாக ஏற்பட இருக்கின்ற மற்ற தவறுகளை எல்லாம் நாம் தடுத்து நிறுத்தி விடலாம் மீனராசி அன்பர்களே. அப்போ 2 9க்குடைய பாக்யாதிபதி, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல் மறைவு. 12ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்காசுகள், வருமானங்கள் அங்கே என்னங்க கட்டாகும், கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கட்டாகும். அதோடு மட்டுமல்ல, 3க்கும் 8க்கும் உடையவன், அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். 3 8க்குடைய சுக்கிரன், அவரும் 12ல் மறைவு. அப்போ சுக்கிரனால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிறு சிறு லாபங்கள் கிடைக்கும். பெரிய ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு பல கோடி ரூபா ஒரு லாபம் கிடைக்கணும்னு வச்சுப்போமே. ப்ராஃபிட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா வரும் அப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாபம் மட்டுமே நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரும் அப்படி வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா கிடைக்கும். அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் கூட சிறு லாபத்தில் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆமாம் சாமி, இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அப்படிங்க சொல்கிறது கரெக்டு. இப்போ மீனராசி நண்பர்கள் என்கிட்ட 2 பேர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அதான் சொல்லுவாங்க. சாமி நீங்கள் அக்யூரேட்டாக சொல்கிறீங்க சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நடக்குது. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணுறேன், பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து இப்படி தான் அமையும் போல் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 12ல் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி, 12ல் இருக்கக்கூடிய தனாதிபதி, 12ல் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி, 12ல் இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு ஒரு காரணம். இது எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் ராசிக்கு 7ல் கேது தனித்து இருக்கிறார். யார் பார்வையும் அங்கே கிடைக்கல. யாராவது ஒருத்தராவது அந்த கேதுவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த அவருடைய செயல்பாடுகள் கண்ட்ரோலில் வரும். பட் இங்கே கேதுவை கேட்பார் இல்லை. அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அப்போ மீனராசி என்பர்களை எனக்கு தெரிஞ்சு நிறைய மீனராசி என்பர்கள் தேவையில்லாத வீண்பழிகள், தேவையில்லாத அவமானங்கள், தலைகுனிவுகள், போராட்டங்கள், வாக்குவாதம், நிறைய யுத்தம், நிறைய சண்டை போடுறது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் செய்வேன், அப்படி நிறைய யுத்தங்கள், வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய நம்ம ஒன்றா மீனராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஆரோக்கிய குறைவுகள், மீனராசி என்பவர்களே உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சில புத்திசாலிகள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நான் 10 நாளாக மாத்திரையே போடல, எனக்கு வந்து அது ஒழுங்காக இருந்தது, இன்றைக்கி தான் நான் மாத்திரையை போட்டேன், மாத்திரை போட்டோடனே எனக்கு வலிக்குது அப்படின்லாம் சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க. அப்போ மீனராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களோட டேப்லெட்ஸ் எதுவானாலும் அதை ரெகுலராக எடுத்துக்க, அதை பழகிக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்களில் சென்று வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக, சூரியன் ராகு சும்மா இருக்க மாட்டார். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ எல்லாம் அதை கொஞ்சம் அந்த வண்டி வாகன விபத்துக்களை கொஞ்சம் வீட்டிலேயே இருந்தால் கூட சரி தான், க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாதம், அந்த பாதத்திற்கிட்ட மூட்டு அல்லது வந்து இந்த முதுகெலும்புகள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே சிறப்பானதாகவே அமையும். மீனராசிக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்களேயானால், வளைந்து கொடுத்து செல்வீர்களேயானால், குறிப்பாக குடும்ப பெண்கள் அந்த கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்குமேயானால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமேயானால், கணவனை புரிஞ்சு நடந்துப்பீங்களேயானால் நிச்சயமாக மகிழ்ச்சியான இல்லறம் அங்கே ஏற்படும். அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், ஆரோக்கியத்தினால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மனபயம், மனக்குழப்பங்கள் மற்றும் ஒரு சில இண்டிகேஷன்ஸ், அதாவது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது அல்லது வைப்பு தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், அதாவது மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மீனராசி என்பர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எச்சரிக்கை தேவை என்பது தான் இந்த மார்ச் மாதம் உணர்த்துது. இப்போ நாம் சொல்ல விஷயங்களில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதோடு மட்டுமல்ல, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, ஸோ என்ன ட்ரபுளில் நீங்கள் இருக்கிறீங்க, இது எப்போ கிளியர் ஆகும், இந்த போல் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்களை தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எழுந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் வராகி.